பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை, ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கிய ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி தேவ சமூகத்திலே மகிழ்ந்து இந்த ஓய்வு நாளை கொண்டாடி மகிழும்படியாய் இந்த நாளை தந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருதத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி உபாகமம் 28:12 சொல்கிறது. உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஸோ இங்கு நாம் கடன் கொடுப்போம், கடன் வாங்காதிருப்போம். ஸோ கடன் கொடுக்கத்தக்க அளவுக்கு ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிற தேவன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுகிறார் என்று பார்ப்போமானால், ஃபஸ்ட்டு ஒரு ஏற்ற காலம் என்று ஒரு காலத்தை நியமித்து அதிலே மழையை பொழிய செய்து நாம் கையிட்டும் செய்யும் எல்லா வேளையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை கடன் வாங்காதபடிக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஜாதியாய் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. வி நீட் டு ஒபே த காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஸோ கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம், வேத வசனங்களை எல்லாம் நாம் செவி கொடுத்து அதன்படி செய்ய மனதாக இருக்கும் போதெல்லாம், அதன்படி செய்யும் போதெல்லாம் கர்த்தர் சகல தேசங்களிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மேன்மையாக வைப்பேன் என்று உபாகம் 28:1 சொல்லியிருக்கிறவர். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், நாம் அவருடைய ஆளுகை ராஜ்யம் வழிநடத்தலுக்குள்ளாக இருந்து ஆவியானவரால் நடத்தப்படுவோமானால் இத்தனை காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ ஏற்ற காலம் என்று பார்க்கும்போது ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது வரும், அது முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாய் நடக்கும். ஸோ அப்போது தரிசனங்கள் ஏற்ற காலத்திலே தேவனுடைய திட்டங்கள், அவரோட உயர்ந்த வழிகள், உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த திட்டங்கள் நம்மேல் நம் பிள்ளைகள் மேல் ஏற்ற காலத்திலே நிறைவேறும் பரியந்தம் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது, மழை பெய்யும். என்ன மழை என்று பார்ப்போமானால் எசேக்கியேல் 34:26 எசேக்கியேல் 34:26 ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பொழிய செய்வார். ஸோ வானத்தின் பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அமுக்கி குலுக்கி சறுக்கி விழத்தக்கதான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் அவர் வானத்தை திறக்க வேண்டும். ஸோ ஆசீர்வாதமான மழையை எசேக்கியேல் 34:26 படியாக கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதமான மழை பொழியும். அதே சமயத்தில் 1 பேதுரு 5:6 படியாக ஏற்ற காலத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கியிருக்க நாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீத 113:7-8 சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆகவே ஏற்ற காலத்திலே ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார செய்து சிங்காசனத்தை அடையும்படியாக உயர்த்துகிறார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஏற்ற காலத்தை கொண்டு வருகிறார். 2வது, மழையை, ஆசீர்வாதமான மழையை பொழிய செய்கிறார். 3வது, பொக்கிஷசாலியாகிய வானத்தை பிலிப்பியர் 4:19 படியாக கர்த்தர் தமது பொக்கிஷசாலியாகிய வானத்தை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியாக திறந்து நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு நிறைவாக்குகிறவராய், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய், நிறைவான தேவன் நமக்குள்ளாக அவர் இருக்கும்போது, தங்கி இருக்கும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும்படியாய், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய், ஓவர்ஃப்ளோயிங் வெசலாக நம்மை அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்ப பண்ணி தொடர்ந்து ஆசீர்வாதங்களை நிரம்பி வழிய செய்யும்படியாய் கர்த்தர் நிரப்புகிற தேவனாய் அவருடைய ஐஸ்வர்யத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதமான ஐஸ்வர்யத்தை நீதிமொழிகள் 10:22 படியாக நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்புகிறவராய் செயல்படுகிறார். 4th பார்க்குறோம், நாம் கடன் வாங்காதிருப்போம், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம். ஸோ we will give many not to borrow. ஸோ நாம் நிறைய பேருக்கு கொடுப்போம், வாங்க மாட்டோம் என்று சொல்லத்தக்கதாய், அது என்ன, கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா யோசேப்பை எடுத்துக்கொள்வோமானால், யோசேப்பை நாம் பார்ப்போமானால், யோசேப்புக்கு முன்பதாக யோசேப்பை உயர்த்தின தேவன், அதற்கு காரணம் சங்கீதம் 1:2-3 இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் நமக்குள்ளாக நடப்பித்த பிறகு
நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை கேட்க, வாசிக்க, தியானிக்க, ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போதெல்லாம் நாம் செய்வதெல்லாம் வேத வசனத்தின்படி செய்கிறபடினாலே நாம் செய்கிற சகல காரியமும் ஜெயமாய், ஆசீர்வாதமாய், ஐஸ்வர்யமாய், அது செழிப்புக்கு நேராய் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாக செய்கிறார். எக்ஸாம்பிள் யோசேப்பு 49, 22, 24 வாசிப்போமானால், யோசேப்பு கனி தரும் செடி. ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் மேன் அண்ட் ஆல் த எனிமீஸ் ஆஃப் ஹிம் ஹேட்டட் ஹிம். அதாவது யோசேப்புடைய சத்துருக்கள் எல்லாம் அவனை பகைத்தார்கள். எதற்காகனா இருதயத்திலே பகைமையை வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, பெட்டி பாட் சம் பட்டர், பட்டர் வாஸ் அ பிட்டர், ஸோ பெட்டி பாட் சம் மோர் பட்டர் டு மேக் த பிட்டர் பட்டர் பெட்டர் பட்டர். ஸோ இங்கே பார்க்கிறோம், கசப்பினாலே அந்த இருதயத்தில் இருந்த ஒரு கசப்பான வைராக்கியத்தினாலே யோசேப்பை அவருடைய சத்துருக்கள் பகைத்தார்கள். ஆனாலும் யோசேப்பை காண்கிற தேவன் அவருடைய வில் உறுதியாய் நிற்கும்படியாய் ஜோசப்ஸ் ரெசிலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் symbolized bow remaining steady even he faced so many opposition. ஸோ யோசேப்பு நிறைய எதிர்ப்பை, நிறைய சத்துருக்களை, பகைஞர்களை பார்த்தாலும் யோசேப்புடைய வில் உறுதி கொண்டது. அவன் புயம் யாராலும் மடங்கடிக்கப்பட முடியாதபடிக்கு அவன் கனிதரும் செடியாக இருந்தான். ஆகவே அவன் கடன் வாங்கவில்லை, மாறாக அவனை கஷ்டப்படுத்தினவர்களுக்கு முன்பதாகவே, அவனை துக்கப்படுத்தினவர்களுக்கு முன்பதாகவே எல்லாருக்கும் போஷிக்கத்தக்க மகனாய், ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், த பிளஸட் மேன் ஜோசப் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அவனை எகிப்து தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை உயர்த்தி கனம் பண்ணினார். ஸோ இத்தனை காரியங்களும் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே தான் இவ்வளோ உயர்வும் கனமும் மகிமையும் மேன்மையும் யோசேப்புக்கு கிடைத்து யோசேப்பை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். ஆகவே நாமும் ஏற்ற காலம், அப்புறம் மழை பெய்கிற ஆசீர்வாதம், அப்புறம் அவர் நியமித்திருக்கிற அந்த பொக்கிஷ சாலையை திறப்பார். அதன் பிறகு நாம் ஆசீர்வதிக்கப்படுவது நிமித்தமாக கடன் வாங்க மாட்டோம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்க கரங்களாய் நம் கரங்களை பலப்படுத்தி கர்த்தர் நடத்துவார். ஸோ இத்தனை ஸ்டேஜஸ்லேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே அப்படியே செயல்பட்டு நம்மை யோசேப்பை போல வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் உயர்த்தி அநேகருக்கு நம்முடைய கரங்களை கொண்டு கொடுக்கத்தக்க கரங்களாய் கர்த்தர் உயர்த்ததான் போகிறார். கர்த்தர் தாமே இந்த கேட்ட வார்த்தையின்படியாக நம்மையும் நம் பிள்ளைகளையும் கர்த்தர் பூமியின் உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடத்துல ஏறி வர பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. யாவரையும் நான் ஆசீர்வதித்து மறுபடியும் வாழ்த்துகிறேன். God bless you all. Amen.